ஹாய் கைஸ், வெல்கம் டு காமன் மேன். இந்த உலகத்திலேயே கொடூரமான ரெண்டு விஷயங்கள் இருக்குன்னா, ஒன்னு சிறைச்சாலை, இன்னொன்னு பெண்கள். ஐயோ, பெண்கள் யாரும் கோச்சுக்க வேணாங்க, நான் சும்மா காமெடிக்கு தான் சொன்னேன். ஓகே மக்களே, இந்த வீடியோல நம்ம இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆபத்தான பெண்கள் சிறைச்சாலைகளுடைய லிஸ்ட்டை தான் பார்க்க போறோம். டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம காமன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இது மோஸ்ட் டேஞ்சரஸ் ஃபீமேல் பிரிசன்ஸ் இன் த வேர்ல்டு. லா மிசா பிரிசன், மெக்சிகோ. மெக்சிகோ மற்றும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் எல்லைக்கு அருகில் அமைக்கப்பட்ட மெக்சிகோவின் பெண்கள் சிறைச்சாலை தான் இது. இங்கே தான் மெக்சிகோவின் மோஸ்ட் டேஞ்சரஸ் அண்ட் நட்டோரியஸ் உமன் கிரிமினல்ஸ் அடைச்சு வைக்கப்பட்டிருப்பாங்க. இந்த சிறைச்சாலை ஆபத்தான சிறைச்சாலையில ஒன்னா கருதப்படக்கூடிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சிறைச்சாலையில அதிக அளவு கலவரங்கள் நடந்துகிட்டே இருக்கும். உதாரணமா சொல்லணும்னா 2008 மட்டும் இங்க 2 கலவரங்கள் நடந்துட்டு இருக்கு. அந்த 2 கலவரங்கள்ல முதல் கலவரத்துல 3 பெண் சிறை கைதிகள் இறந்து போயிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு கலவரமும் நடந்திருக்கு. அந்த கலவரத்துல 19 பெண் கைதிகள் இறந்திருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? சும்மா தண்ணி கேட்டிருக்காங்க, தண்ணி கொடுக்கல, சாப்பாடு கேட்டிருக்காங்க, சாப்பாடு கொடுக்கல. இந்த மாதிரி சின்ன சின்ன காரணங்களுக்காக கலவரங்கள் அதிகமா நடக்கிறதாலேயே இது ஆபத்தான பெண்கள் சிறைச்சாலையில் ஒன்னா கருதப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த கலவரத்துடைய எண்ணிக்கையை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே கத்தோலிக்க கன்னியாஸ்திரியான ஆண்டோனியா பிரென்னர் அப்படிங்கிறவங்க வாண்டடா இந்த சிறைச்சாலைக்குள்ள போய் சிறை கைதிகளுக்கு இடையே அமைதினா என்ன, கடவுள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பரப்பணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த சிறைச்சாலைக்குள்ள அவங்க 30 வருஷமா இருக்காங்க. அந்த அளவுக்கு அமைதியே இல்லாம கலவரங்கள் மட்டுமே நிரம்பிய ஒரு சிறைச்சாலையா இந்த லா மிசா பிரிசன் இருக்கு. லோவல் பிரிசன், USA. அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் உருவாக்கப்பட்ட முதல் பெண்கள் சிறைச்சாலை இதுதான். 1956 இருந்து இந்த சிறைச்சாலை செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த சிறைச்சாலையில தான் அமெரிக்காவின் மோஸ்ட் டேஞ்சரஸ் உமன் கிரிமினல்ஸ் அடைக்கப்பட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அமெரிக்காவின் பிரபலமான பெண் கைதிகளான ரேச்சல் வேட், டிஃபனி கோல், ஷீலா த பீலர் அப்படிங்கிற சீரியல் கில்லர் வரைக்கும் இந்த சிறைச்சாலையில தான் அடைக்கப்பட்டிருக்காங்க. இதுல ஷீலா த பீலர் அப்படிங்கிற சீரியல் கில்லர் 2 ஆண்களை தோல் உரிச்சு டார்ச்சர் பண்ணி கொலை பண்ண சீரியல் கில்லர்ல ஒருத்தங்க. அது மட்டும் கிடையாது, இந்த சிறைச்சாலைக்குள்ள கடினமான சூழ்நிலை நிறையவே இருக்கும். நோய் தாக்கக்கூடிய அபாயமும் இருக்கும். கடந்த 2022 மட்டும் டிபி நோயால இந்த சிறைச்சாலையில 7 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 2014 ஒரு பெண் மர்மமான முறையில இந்த சிறைச்சாலையில இறந்து போயிருக்காங்க, அங்க நடந்த அபியூஸால. இப்படி உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாத அளவுக்கு ரொம்பவே மர்மமான சிறைச்சாலைகளை ஒன்னா கருதப்படுறதால இது நம்ம லிஸ்ட்ல இடம் பிடிச்சிருக்கு. பரப்பன அக்ரகார சிறைச்சாலை, இந்தியா. இந்த சிறைச்சாலை எந்த அளவுக்கு ஃபேமஸ்னு எல்லாருக்குமே தெரியும். முன்னாள் முதலமைச்சரான செல்வி ஜெயலலிதா அவங்கள அடைச்சு வச்ச சிறைச்சாலையில ஒண்ணுதான் இது. இந்த சிறைச்சாலையுடைய இன்மேட்ஸ் அடைக்கக்கூடிய எண்ணிக்கை 2600 தான். ஆனா 4400 கைதிகள் இந்த சிறைச்சாலையில அடைக்கப்பட்டிருக்காங்க. இதுல பெண்கள் சிறைச்சாலை ஏன் ஆபத்தா கருதப்படுதுன்னா, உள்ள இருக்கிற பெண்களால கிடையாது, உள்ள இருக்கக்கூடிய காட்ஸால. அந்த காட்ஸ் என்ன பண்றாங்களாமா, இந்த பெண்கள் இருக்காங்கல்ல, அந்த பெண்கள் சிறை கைதிகளை ஆண் சிறை கைதிகளுக்கு, அதாவது பரப்பன அக்ரகார சிறைச்சாலையில 2 வகையான சிறைச்சாலையுமே இருக்கு. அதுல பெண்கள் சிறை கைதிகளை ஆண் சிறை கைதிகளுக்கு வித்தர்றாங்களாமா. இதனாலேயே நிறைய பாலியல் துன்புறுத்தல்களை அவங்க அனுபவிக்கிறாங்களாமா. இதனாலேயே ரொம்பவே பெண்களுக்கு ஆபத்தான சிறைச்சாலையா இந்த பார்ப்பன அக்ரகார சிறையானது கருதப்படுது. சில்வர் வாட்டர் உமன்ஸ் கரெக்ஷனல் சென்டர், ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெண்கள் சிறைச்சாலை தான் இந்த சில்வர் வாட்டர் சிறைச்சாலை. இந்த சில்வர் வாட்டர் சிறைச்சாலையை பைத்தியக்காரர்களின் சிறைச்சாலை தான் சொல்றாங்க. ஏன்னா அமெரிக்காவின் மோஸ்ட் கிரீப்பி அண்ட் ஃப்ரைட்டன் இன்மேட்ஸ் தான் இந்த சிறைச்சாலைக்குள்ள அடைப்பாங்களாமா. இந்த சிறைச்சாலையில அடைச்சு அவங்கள சரிப்படுத்தக்கூடிய ஒரு பணியில தான் இந்த சில்வர் வாட்டர் பிரிசன் கார்ட்ஸ் ஈடுபடுவாங்களாமா. இதனாலேயே உள்ள என்ன நடக்குது, எதனால அவங்க திருந்துறாங்க அப்படிங்கிறது வெளியிருக்கிற யாருக்குமே தெரியாது. அது மட்டும் இல்லாம ரொம்ப அதிக நாட்கள் சிறைச்சாலையில வைப்பாங்கல்ல, ஒரு ஆயுள் தண்டனை, இரட்டை ஆயுள் தண்டனை, மரண தண்டனை கொண்ட கைதிகள் எல்லாரையுமே இந்த சிறைச்சாலையில தான் அடைப்பாங்களாமா. நம்பர் 1 இடத்துக்கு வந்துட்டோம். நம்பர் 1 பாக்குறதுக்கு முன்னாடி மறக்காம காமெண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்பர் 1, த மெட்ரோ ஸ்டேட் பிரிசன் ஃபார் உமன், USA. அமெரிக்கா மற்றும் இல்ல, இந்த உலகத்திலேயே மிக கொடிய சிறைச்சாலைனா அது இந்த சிறைச்சாலைன்னு தான் சொல்லலாம். இந்த சிறைச்சாலை ஏன் இவ்வளவு கொடூரமான சிறைச்சாலை ஒன்னா கருதப்படுதுன்னா, உள்ள என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா உள்ள நிறைய கைதிகள் இந்த சிறைச்சாலையில வாழ்றதுக்கு இறந்து போறது எவ்வளவோ மேல்னு சொல்லி நிறைய பெண் கைதிகள் தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, தன்னோட 2 கணவர்களை உயிரோட கொண்ட லின் டர்னர் அப்படிங்கிற சைக்கோ கில்லர் பெண்மணி இந்த சிறைச்சாலையில வாழ முடியாதுன்னு சொல்லி அவ
அவங்களுடைய மெடிசன்ல எக்ஸ்ட்ராவா சாப்பிட்டு தற்கொலை பண்ணி இறந்து போயிருப்பாங்க. இந்த அளவுக்கு கொடூரமானவங்களுக்கு ரொம்பவே கொடூரமான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய சிறைச்சாலையா இந்த சிறைச்சாலை இருக்கு. அப்படிங்கறதாலேயே இந்த சிறைச்சாலை உலகத்திலேயே மிக கொடூரமான சிறைச்சாலைகள்ல ஒன்னா கருதப்படுது. இப்படி பல பேர் தற்கொலை பண்ணி இறந்ததாலேயே இந்த சிறைச்சாலை மேல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. இதனால இந்த சிறைச்சாலைய 2011 ஒட்டுமொத்தமா மூடிட்டாங்க. அண்ட் அவ்வளவுதான் மக்களை இன்னைக்கு வீடியோ. இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு எந்த பெண்கள் சிறைச்சாலையை பார்த்தா கொடூரமா தெரிஞ்சிச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மறக்காம கமெண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பார்க்கறேன். பை பை, டாடா.